இந்த உலகமே ஒரு தாறுமாறான திசையில் போய்கொண்டிருக்கிறது. இன்று என்ன சம்பவிக்கும், நாளை எப்படி இருக்கும், வரும் நாட்களில் உலகத்தில் என்னவென்ன சம்பவிக்கும் என்பதை பற்றியெல்லாம் கால கணிப்பாளர்களும் விஞ்ஞானிகளுமே கலங்கி போயிருக்கிறார்கள். தங்கள் அதிகாரங்களையும் விஞ்ஞானத்தையும் தங்கள் பதவி மற்றும் செல்வ செருக்கை நம்பி இருந்தவர்களுக்கெல்லாம் குப்பையும் தூசிகளையும் விட மிகச்சிறிய வைரசுகள் அநேக பாடங்களை புகட்டிவிட்டது. இந்த அற்பமான வைரஸ்களுக்கு பயந்து அதை பற்றி ஆராய்ந்து அதற்காக உத்தரவுகளுக்கு பயத்தோடு கீழ்ப்படிந்த ஒவ்வொரு தனி மனிதனும் கூட தன்னை உண்டாக்கி தன்னை ஆக்கவும் அழிக்கவும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் சகல அதிகாரமும் உள்ள தெய்வத்தை பற்றி சிந்திக்க தவறிவிடுகிறான். ஐயா, கல்லை எறிந்தவனையும் அதன் காரணத்தையும் தள்ளிவிட்டு காலமெல்லாம் காலகாலமாய் அந்த கல்லை குறித்தே ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எய்தவன் இருக்க அம்போடு என்ன சண்டையும் சமாதானமும். பரிசுத்த வேதாகமத்தில் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்களானால் கர்த்தரே கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். ஐயா, அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். இந்த கர்த்தரே தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவரே தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். யார் இந்த அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிறார்கள்? ஐயா, இந்த உலகத்தில் உள்ள சர்வ அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எவர் கையில் இருக்கிறது? யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வல்லமைகளும் அதிகாரங்களும் எல்லாம் கீழ்ப்படிய வேண்டும். ஐயா, அந்த நாமத்திலே சகல பூமியில் உள்ள சகல முழங்கால்களும் முடங்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே, அந்த கர்த்தரே கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை உயிர்ப்பிப்பார். பாதாளத்தில் இருந்து உங்களை ஏற பண்ணுகிறவர் இவர். ஐயா, உங்களை தரித்திரம் அடைய செய்யாமல் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர் இவரே. இவரே உங்களை தாழ்த்தாமல் உயர்த்துகிறவராயிருக்கிறார். பாருங்கள், 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இந்த கர்த்தர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். ஐயா, பூமியின் அஸ்திபாரங்கள் வேறு யாருடையதோ அல்ல. பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவரே, அவரே, இந்த கர்த்தரே இந்த அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இவரே சின்னவனை 1000மும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குவேன். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாக நடப்பிப்பேன் என்று உங்களோடு பேசுகிற நல்ல கர்த்தர் இவர். பாருங்க, உங்க பிள்ளைகளை உங்களை இப்படியாய் அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையை, சோதனைகள், போராட்டங்களையே சிந்தித்து மனம் சஞ்சலித்து போகாமல் இவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்க, ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பாருங்கள். ஐயா, உங்களை ரட்சிக்க திராணி இல்லாதவைகளை குறித்து சிந்தித்து ஆராய்ந்து சோர்ந்து அழிந்து போகாமல் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொண்ட சர்வ வல்லவரை நோக்கி பாருங்கள். விடுவிக்கப்படுவீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அவரே உங்களை அழிந்து போகாதபடி உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை காத்து உயிர்ப்பிப்பார். கீழாக்காமல் மேலாக்கி வாளாக்காமல் உங்கள் பிள்ளைகளை தலையாக்குவார். தரித்திரம் அடைய செய்யாமல் உங்களை ஐஸ்வர்யம் அடைய செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை புழுதியில் இருந்து எடுத்து, ஐயா, குப்பையில் இருந்து உயர்த்துவார். நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை சிச்சுவேஷன்ஸ்ல எத்தனை கொடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, சின்னவனாய் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை 1000ஆய் பெருக செய்வார். உங்கள் குடும்பம் ஒருவேளை சின்னவனாய், சிறியவனாய், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருந்து கொண்டிருக்கலாம். உங்களை 1000ஆய் பலத்த ஜாதியாய் பெருக செய்வார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஐயா, அவருடைய வார்த்தையை நம்பி அவரையே நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் அவர்கள் பிரகாசம் அடையாமல் போனதில்லை. அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒருவேளை தேவ பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போயிருந்தால் உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுப்பார். மாற்றமே இல்லை. அதற்காகவே அவரை நோக்கி பார்ப்போம்.
ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த அருமையான வேளையிலே கர்த்தாவே, இதை நோக்கி பார்க்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற, உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும்படியாய் எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, அந்த அற்பமான காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்துக் கொண்டு ஐயா வேதனைப்பட்டு நொந்து நொடிந்து அழிந்து போகாதபடி உம்மையே நோக்கி பார்க்கிற பெரிய கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை, விவேகத்தை கொடுப்பீராக. அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசும்படியாய், பிரத்யேகமாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, பல்வேறு பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்களிலே இருக்கிற, காலகாலமாய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் நீதி செய்யும்படியாய் இறங்குவீராக. பூமியின் அஸ்திபாரங்கள் உம்முடையதல்லவோ சுவாமி. ஐயா, பூச்சக்கரத்தின் மேல் நீரே அதை ஸ்தாபித்தீர். பூமியையும் அதன் எல்லாவற்றையும் ஸ்தாபித்தீர் என்று பார்க்கிறோமே. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வாசிக்கிறோமே. ஐயா, வீடற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் தங்குவதற்கு வீடையும் நல்ல நிலபுலன்களையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அலைந்து திரிகிற பிள்ளைகள் இனி அலைந்து திரியாதபடி சொந்த இடங்களை கொடுப்பீராக. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் இவர்களும் பங்கடையும்படியாய் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியாய் ஐயா, அற்பமாய் எண்ணப்பட்ட பிள்ளைகள் ஐயா, சிறியவர்களை போன்று எளியவர்களை போன்று குப்பையிலும் புழுதியிலும் இருக்கிறதை போல் எண்ணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயர்த்தும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகள் பிரபுக்களோடும் உம்முடைய வார்த்தையின்படியே பிரபுக்களோடு உட்காரவும் ஐயா, ராஜாக்களோடும் மேன்மக்களோடும் உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் செய்வீராக. ஐயா, சின்னவர்களாய் இருந்து சிறியவர்களாய் காணப்படுகிற இந்த பிள்ளைகளை ஆயிரமாய் பலத்த ஜாதியாய் மாற்றும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். காலகாலமாய் காத்திருக்கிற ஐயா, இந்த ஜெப வேளையிலே காலகாலமாய் காத்திருக்கிற, உம்மையே நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி இன்றே தொடங்கட்டும். இன்றே தொடங்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இவர்களை ரட்சிப்பீராக. எந்த உபத்திரவத்தில் இருந்தாலும், எந்த சிக்கல் சிரமங்களில் இருந்தாலும் இவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியாய் ஐயா, பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாய் உம்முடைய பரிசுத்த தூதர்கள் அனுப்பப்படுவார்களாக. ஐயா, பிரிந்து போன கணவன்மார் திரும்பி வரும்படியாய், மனவருத்தத்தோடு சென்ற என் சகோதரிகள் திரும்பி வந்து குடும்பம் நடத்தும்படியாய் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் நீதி செய்யும்படியாய் இறங்குவீராக. ஐயா, வேலையில்லாது தவிக்கிற பிள்ளைகள் ஐயா, வேலை இருந்தும் திருமணமாகாதபடி அவர்கள் பல்வேறு தடைகளிலும் உபத்திரவங்களிலும் கட்டுகளிலும் இருக்கிற பிள்ளைகளின் கட்டுகளை, சங்கலிகளை கர்த்தர் நொறுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நொறுங்கி போகும்படியாய் தேவ பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கோ சிறைப்பட்டிருக்கிற ஐயா, எங்கோ சிறைப்பட்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளை விடுவிப்பீராக. என் தகப்பனே, ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகள் இன்றே பலிப்பதாக. இதுதான் ஏற்ற காலம் சுவாமி. ஐயா, இதுவே ஏற்ற காலம். இந்த ஜெபத்திலே தரித்திருக்கிற, இந்த ஜெபத்திலே நம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதுதான் ஏற்ற காலம். கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகளை உடைத்து போடும்படியாய் இவர்கள் வாழ்க்கையிலே, இவருடைய திருமணத்திலே ஐயா, இவர்களுடைய வாழ்க்கை உயர்விலே, தொழிலிலே, ஊழியங்களிலே இருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்து போடும்படியாய், தடைகளை உடைத்து போடுகிறவர் முன்னே கடந்து செல்லும்படியாய் எங்கள் ராஜா எங்களுக்கு முன்பே ஐயா, இந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு முன்பாக, இவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, இவருடைய காரியங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. ஐயா, அது எத்தனை பெரிய இருப்பு தாழ்பாள்களாக இருந்தாலும் சரி, அது எத்தனை பெரிய வெங்கல கதவுகளாக இருந்தாலும் சரி, இந்த பிள்ளைகள் மீறவே முடியாத, எழும்பவே முடியாதபடி, இவர்கள் நகரவே முடியாதபடி அடைத்து வைத்திருக்கிற அரண்கள் எல்லாம் நிர்மூலம்
நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லாம் நொறுங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான அதிசயமான ஆராய்ந்து முடியாத பெரிய வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவரின் மகிமையான வல்லமை எல்லா தடைகளையும் உடைத்து போடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, உதவியாளரும் துணையாளருமாயிருக்கிற எங்கள் தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்தும்படியாய், கரம் பிடித்து நடத்தும்படியாய், இந்த பிள்ளைகள் எல்லாம் இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற கூட்டமாய் மாறும்படியாய் தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும் சுவாமி. சகல மேன்மைகளையும் சகல மகத்துவங்களையும் இவர்கள் பிள்ளைகளும் காணும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையிலே அற்புதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாய் ஐயா, காலகாலமாய் காத்திருக்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த கருத்தான ஜெபம் அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அதையே அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையில் நல்ல செய்திகள் வரட்டும், நல்ல காரியங்கள் நடக்கட்டும். வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாதபடியும் சென்றும் அங்கே விசா இல்லாமலும் தவிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாட்டின் சட்ட திட்டங்களை திருத்துவீராக. ஐயா, அந்நிய தேசங்களில் இருந்து சொந்த தேசத்திற்கு சுதந்திர தேசத்திற்கு வர முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. அவர்களுக்காக வழிகளை திறப்பீராக. ஒரு நெகேமியாவுக்காக, ஒரு எஸ்ரா வேதபாரகனாகிய எஸ்ராவுக்காக, தேவ ஜனங்களுக்காக வாசல்களை திறந்த, ராஜ்யங்களின் தேசங்களின் வாசல்களை திறந்த எங்கள் தேவன் இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய நீதியின் வலதுகரத்தை அசைப்பீராக. வழிகளை திறப்பீராக. வாசல்கள் திறக்கப்படட்டும். இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து மேன்மை அடையட்டும். அன்பு பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அதிசயங்களை செய்வீராக. எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் இவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே காணும்படியாய் தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இது ஒரு அற்புதமான காரியம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் தோற்று போகாது. அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை சிந்திப்பதை விட்டுவிட்டு பாருங்கள், யார் உங்களை உயர்த்த முடியுமோ, யார் உங்களை விடுவிக்க முடியுமோ, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவேன் என்று வாக்குரைத்தவர் யாரோ அவரையே நோக்கி பாருங்கள். பிரகாசம் அடைவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். இந்த ஃபைலை, இந்த யூடியூப் சேனலை, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், இந்த வீடியோக்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணவும் மறந்து விடாதீர்கள். அது மிகுந்த ஆசீர்வாதமான காரியம்.